Hi friends, so welcome again to 1 PM Founders. ஸோ போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மீட்டிங் ஸ்டாக் ஆப் இருக்குல்ல, நான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன். அது போன வீடியோவில் எரர் காமிச்சு இல்லையா? இன்றைக்கி நம்ம அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப வள குழம்பு பேசாமல் நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எட்ஜ் என்ன ப்ரௌசர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் வந்து அந்த கோடை வந்து புஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு செந்தில் அச்சீவ்மெண்ட்ஸ் கிட்டப் அப்படின்னு போட்டிங்கனாலே என் ஃபஸ்ட்டு இது வரும். இங்கே வந்து அந்த மீட்டிங் ஸ்டாக் அப்படிங்கிறத போகணும். ஸ்டாக் கிட்டப் இங்கே இருக்கு. இங்கே வந்திருக்கு. ஒரு 4 இது தள்ளி தான் வருது. இங்கே ஃபஸ்ட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலி என்கிட்ட இந்த அதாவது நம்ம க்ரியேட் பண்ண வெப் ஆப்போட கோடு வந்து இப்போ என்கிட்ட இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்கிட்ட அந்த ஃபோல்டர் வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பில் தான் ரீசெட் அடித்தேன். ஸோ என்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, நான் சொல்கிறேன். இது என்னென்னா, இங்கே காட்டுது பார்த்தீங்களா மீட்டிங் ஸ்டாக் அப்படின்னு. அது அந்த ரெப்பாசிட்டரியோட நேம் தான். என்னென்னா, நான் வந்து இதில் வந்து கிட்டப்போட நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆன்டி கிராவிட்டியை லிங்க் பண்ணி வச்சுருக்கனால என் கிட்டப்பில் இருக்கிறத மட்டும் இங்கே எடுத்து காட்டுது உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இந்த 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 கோர்ஸ் எல்லாமே உடனே உங்களோட எடிட்டருக்குள்ளே வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போய் இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்து இங்கே க்ளோன் ரெப்பாசிட்டரின்னு இருக்குது பாருங்கள். இது இப்படி கொடுத்தீங்கன்னா இல்லை, இங்கே க்ளோன் கிட்டப் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதை நீங்கள் டச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து காட்டும். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டப் இருக்கிற எல்லா ரெப்பாசிட்டரியும் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே ஃபஸ்ட்டுன்னு இருக்குது மீட்டிங் ஸ்டாக் அப்படின்னு எதுவும் இங்கே தான், அது இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, சரி, இப்போ நான் அந்த லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் மட்டும் தட்டுறேன். இது என்ன கேட்குதுன்னா, இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டரை வந்து நான் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணட்டும், ஸ்டோரேஜ் இதுக்காக இது வந்து கேட்குது. ஸோ பேத்தை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராஜெக்ட்ஸில் மீட்டிங் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். என்றைக்கும் நீங்கள் எது க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ட்ரேசபிலிட்டி கிடைக்கும். கரெக்டாக ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக ஃபோல்டராக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நீங்கள் என்ன போடுறீங்களோ ஒரு பேரோட சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை ட்ரேசபிள் பண்ணுறதுக்கு. நான் அதில் போடுறேன், கிட் கமெண்ட் ரன் ஆகுது. ஓப்பன் பண்ணவான்னு கேட்குது, இல்லை புது இதில் ஓப்பன் பண்ணவான்னு கேட்குது. நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? அங்கே எல்லா விஷயமும் இங்கே வந்துருக்கு. கிட் இக்னோர் முதற்கொண்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு எடிட்டரும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எம்டி ஃபைல். எம்டி ஃபைல்னால் என்னென்னா, இந்த அதாவது இது வந்து டிப்ளாய்மெண்ட் கைடோட எம்டி அப்படின்னா, இந்த இப்போ நான் க்ரியேட் பண்ண ஆப் வந்து எதில் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கு, எப்படி வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கு, அண்ட் அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஜென்ட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பெருசாலாம் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும், அதையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சரி, ஃபஸ்ட் அதில் என்ன எரர் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நான் நெட்லிஃபைல வந்து இது வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணுவோம்.
கரெக்டாக போட்டுருக்குமா? ஓகே. ஃபெயில் டு ஃபெக்ஷன் வருது. ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தா இது மாதிரி வருது இல்லையா? ஓகே. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுங்க தெளிவாக. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே இங்கே பெருசாக பண்ணாதாலும் இங்கே கர்சரை மட்டும் வச்சுட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து ஆமாம் சொல்ல மாட்டேன். கிளவுட் ஓப்பஸ் 4 திங்கிங் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. அதை வந்து ஆன்டிகிராட்லேயும் விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளவுட் 4.6 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட சூப்பர்பேஸ் யூஆர்லும் அந்த ஆனன் கீ மட்டும் வேணும். சைட் செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் ப்ராஜெக்டில் ஏபி போகணும் இல்லையா? சரி, முதல் ஆனன் கீ வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனன் கீயை வந்து அவங்க வந்து எங்கே இருக்குல்ல ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். .env ஃபைல்லாம் இப்படி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னன்னா நம்ம வந்து இங்கே மீட்டிங் ஸ்டாக் இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் இருந்துச்சுல்ல, அது எதனாலனா ஒரு இந்த சூப்பர்பேஸோட அதாவது இந்த சூப்பர்பேஸ் ப்ராஜெக்ட் நான் வந்து எனபிள் பண்ணாமல் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அது வந்து இப்படி ஆகுதுன்னு அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஆமாம் கைஸ், வார்த்தை ஆமாம் கைஸ், நம்ம வந்து எதனால் அது வந்து அந்த இப்படி எரர் காமிச்சுன்னா பின்னாடி அந்த பேக் அண்ட் ப்ராப்ளம், அதாவது இந்த சூப்பர்பேஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அப்படி காமிச்சிருக்கு. ஸோ ஓகே, ஏதாவது நான் வந்து இந்த ஆப் பற்றி சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? நீங்கள் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல்ல சொல்லணும். எனக்கு என்ன மீட்டிங் இருக்குன்னா, நாளைக்கு எனக்கு சயின்ஸ் கிளப் ஈவெண்ட்டில் வந்து நாளைக்கு எனக்கு வந்து ஏன்னா சயின்ஸ் ஃபெஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. சயின்ஸ் ஃபெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து நான் வந்து 14 வந்து செக் பண்ணி வச்சுருக்கேன். 14 கிரியேட் மீட்டிங் போட்டு ஸோ நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் நான் வந்து அட்டெண்ட் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து வேற என்ன இருக்குது அட்டெண்ட் செக் பண்ணிட்டு வாலண்டியர்ஸ் வந்து கூப்பிடுவோம். இது சரி, ஓகே. இப்போது இந்த 2 தான் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மன்னிச்சுங்க, அதுக்குள்ளே ஒரு நாய் ஒன்று கூப்பிட்டுருச்சு. இப்போது நீங்கள் வந்து இப்போ நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த சேவ் நோட்ஸும் கொடுத்துட்டு நோட்ஸ் சேவ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் டாஸ்க்ஸையும் வந்து இது பண்ணிக்கலாம். நான் டாஸ்க் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் இதுதான் வந்து அந்த ஆப். நீங்கள் இதில் எவ்வளோ மினிட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீ டைமில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தன் தான் சோலோ பர்சனாக அதை வந்து பண்ணிட்டுருக்கேன். சிங்கிள் ப்ரைவசி பாலிசி
அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அப்புறம் இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பல ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் இருங்க நான் காட்டுறேன். இது வந்து நானாக பண்ணது. இது இந்த இந்த ஒரு ஆப் வந்து இங்கே போனீங்கனாலே இருக்கும். இந்த ஒரு ஆப் வந்து நான் ஒரு சைனா மாடல் வச்சு இது பண்ணேன். அதாவது அப்போ வந்து அந்த மாடல் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கோடர் அப்படின்னு ஒரு ஆப். கோடர் யா இந்த ஆப்பு. ஆனால் இப்போ வந்து இது வந்து ப்ரீமியம் பண்ணிட்டாங்க. சைனாக்காரன் விட்டா பெருசாக தான் விடுவான் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, சைனா அதாவது எப்படி சொல்லணும்னா சைனா வந்து ஒரு நல்ல நல்ல ஏஐ மாடல்ஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. அதாவது சி ட்ரீம், வேவர், நம்ம பைடான்ஸ்லேருந்து கொடுத்துருவாங்க வேவர். அப்புறம் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஹுன்யன், அப்புறம் எல்லா மாடல்ஸும் குவென்னு, அதெல்லாம் சூப்பர் மாடல்ஸ். அந்த மாடல் அதெல்லாம். அப்புறம் கிமி, இது மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் வந்து சைனா வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வர தர்றான். இந்த பிளான்ட்டை வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாம், இந்த பிளான்ட்டை வச்சுருந்தேன். இந்த பிளான் ஏதாவது இந்த இதை மட்டும் பயன்படுத்தி நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஆப்பை வந்து ஒரு 50 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஒரு ஜஸ்ட் 50 மினிட்ஸில் நான் அந்த ஒரு ஆப்பே மேக் பண்ணிட்டேன். அதாவது எந்த ஒரு என்னதான் வந்து எரர் வந்தாலும் காப்பி பண்ணி கொடுத்தா அது அப்பப்பே சரி பண்ணிடும் இந்த ஆப்பு. உண்மையிலே இந்த ஆப் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ காசு பண்ணிட்டாங்க, கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வந்து தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.